எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஆப்பிளோட M1 மேக் மினி அன்பாக்ஸ் பண்ண போறோம். சிவா எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஆல்ரெடி மேக் மினி வச்சிருந்தாரு, ஆனா அது கொஞ்சம் பழசு. இருந்தாலும் அதுவே நாங்க பாத்துட்டு பரவாயில்லையே இது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ஆனா M1 பவர்டு. ஆமா, இது M1 மேக் மினி. ஸோ இது வந்து அந்த ஒன் ஆஃப் த என்ன சொல்றதுன்னா ரொம்ப விலை குறைவில் உங்களுக்கு M1 ப்ராடக்ட், அந்த M1 சிலிக்கானை யூஸ் பண்ணணும்னா இதுதான். 66,900 இந்தியால, வெளியூர்ல ஒன்னும் கம்மி. இதுல பாருங்க, இது வந்து 8 கோர் CPU, 8 கோர் GPU, 8GB, 256GB. ஆமா, பேஸ் தான், பேஸ் மாடல் தான், ஆனா எல்லாமே இருக்கு. ஏரோட பவர்ஃபுல் இது. ஏன்னா ஏர்ல வந்து 7 கோர் GPU தான் இருக்கு. அது 92,900, இது 66,900 தான். 8 கோர் GPU, 8 கோர் CPU, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ். அது 2 USB-C போட்டு தான் இருக்கும். அதுல 2 USB-C, 2 RIP-A, 1 Gigabit Ethernet, HDMI எல்லாமே இருக்கு. எவ்வளவு ஆப்ஷன்ஸ்! ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் மாட்டிங்கன்னா வேற லெவல். வேற லெவலு. டிவி இருந்தா கூட மானிட்டர் கூட தேவையில்ல, டிவிக்கே மாட்டிக்கலாம். இருக்கு, இது 4K அவுட்புட் சப்போர்ட் பண்ணுது. டிவி மாட்டிக்கலாம். என்ன சோ இப்போ இத பேக் பண்ணிருக்கிற விதம் அதுவே கொஞ்சம் சிம்பிளா, மினிமலா. இது இருக்கலே, இதுல ஒரு கம்ப்யூட்டர், இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏதோ ஸ்வீட் டப்பா மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஆனா வந்து உள்ள ஒரு மேக் மினி கம்ப்யூட்டர் இருக்கு. ஆனா பழைய மேக் மினியோட கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? அதே சைஸ் தான், கிட்டத்தட்ட அதே சைஸ் தான், அதே டப்பா தான். என்ன ஆனா இதுல ஃபேன் இருக்கா? என்ன ஃபேன் இருக்கு. இங்கதான் ட்விஸ்ட் இல்லையா? ட்விஸ்ட். ஏர்ல ஃபேன் கிடையாது, இதுல ஃபேன் இருக்கு. ஏர்ல ஃபேன் இல்லன்றனால நிறைய பேர் வந்து சூடாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா உருண்டை. இது மாதிரி நானும் வாங்கினேன்டா, ஆனா இப்படி இருக்கா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க போல. அதான். சோ இது வந்து நம்ம பாப்போம். சோ டப்பால பின்னாடி ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ இது ஒரு இந்த டப்பா ஓபன் பண்ணுவோம். சோ இது 1.2 கிலோஸ். சோ அதுதான் உள்ள வச்சிருக்காங்க. மேக் மினி எடுத்து பார்ப்போம். சிவா வச்சுக்கோங்க. நீங்க அதை இப்ப கொடுத்தா அவ்வளவுதான். இனிமே அதை பூட் பண்ணி, அதை கான்ஃபிகர் பண்ணி, என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு அதுலயே செட்டில் ஆயிடுவாரு. அதை விட்டு வரவே மாட்டாரு. சோ இதுப்பா அடிக்க வச்சிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். Wi-Fi 6, Gigabit Ethernet, Bluetooth 5.0 எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இதை ஓபன் பண்ணுவோம். சோ இது சீல எப்படிங்க அப்படியே சீல பிரிக்கலாம். வேற லெவலு. ஸோ இது மேக் மினி பின்னாடி எழுதியிருக்கு. ஸோ இது பழைய மேக் மினிலாம் இந்த பின்னாடி இந்த பிளேட்டை திருப்பலாம், யூசர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ரேமு, ஹார்ட் டிஸ்க்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்டெல் மேக்லேயே ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த ப்ராடக்ட்ல எல்லாமே சோல்டர்டு. ரேம் உங்களால் அப்டேட் பண்ண முடியாது, ஹார்ட் டிஸ்க்கும் மாற்ற முடியாது, எல்லாமே சோல்டர்டு. அதனால தான் வந்து M1க்காக போர்டு, ப்ராசஸர் எல்லாமே வந்து சோல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பின்னாடி வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சா போர்டே கம்ப்ளீட்டா ஸோ அதை மாற்ற முடியாது. ஸோ அதனால நீங்கள் ஹை ஸ்டோரேஜ் வேணும்னா அந்த வெர்ஷனே வாங்கிக்கலாம். பட் அது உங்களுக்கு காசு சேவ் பண்ணணும்னா நீங்கள் பேஸ் ஸ்டோரேஜே வாங்கி, USB-C இருக்கு, Gigabit Ethernet இருக்கு, என்ன ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், ஒரு ஃபாஸ்ட் SSD T5, ஒரு ஹை ஸ்பீட் SSD மாட்டி விட்டீங்கன்னா போதும். ஆனா இதுல இருக்கிறது NVMe உள்ள இருக்கிறது பில்ட்-இன் ஸ்டோரேஜ் NVMe. அதெல்லாம் பார்ப்போம். நம்ம எல்லா பெஞ்ச் மார்க்ஸையும் பார்க்கலாம். இந்த டிஸ்க் ஸ்பீட் எப்படி இருக்கு, இந்த பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இன்டெல் பழைய மேக், 15 இன்ச் மேக், அதுவும் 2019 மேக், அது 16 இன்ச் மேக், அதோட இது கம்பேரிசன், அது டாப் லைனு மேக் அவங்களது, அதோட இது பெட்டரா இருக்காமா. பாப்போமா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி AMD ஒரே மாதிரி ரெண்டர்லாம் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கிக் பெஞ்ச் ஓட்டி பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்து ஃபைனல் கட்லயும் தெரியும். அப்புறம் அந்த லேட்டஸ்ட் Ryzen 5800X இருக்கு நம்ம கிட்ட, அதுலயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கம்பேரிசன். அது பெட்டரா, இது பெட்டரா, இந்த 66,000க்கு இதை வாங்குறது பெட்டரா, ஒரு சிஸ்டம் ரெடி பண்றது பெட்டரான்னு பார்க்கலாம். ஸோ போர்ட்ஸ் என்ன, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இன்டெல் மேக் மினில இப்போ விற்கிற இன்டெல் மேக் மினிலே வந்து 4 USB-C போட்டிருக்கு. இதுல 2 தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அது ஓகே தான். 2 USB-A போட்டிருக்கு, ஒரு HDMI இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் இருக்கு, Gigabit Ethernet இருக்கு, அந்த பவர் கேபிள், அவங்களோட பவர் அடாப்டருக்கான பாயிண்ட், அது நார்மல் ஒரு பவர் கேபிள் தான். ஸோ ஒண்ணுமே தேவையில்லை, நீங்க இதை வச்சுட்டு நீங்க பவர் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா போதும். என்ன கொடுத்துருக்காங்க உள்ள, ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் பெருசா கொடுத்துருக்காங்க, சில்வர் கலர்ல இருக்கு. அப்புறம் அந்த சார் வேல்யூ அங்கெல்லாம் Wi-Fi தான், ஸோ சார் வேல்யூ இருக்காது. ஸோ அதெல்லாம் மொத்தம் என்ன, அடுத்து அப்படியே மானிட்டர் வாங்கிடுவீங்களா, அதான் சொல்லியிருக்காங்க போல. ஸோ டாக்டர் செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து மேக் OS என்னது லேட்டஸ்ட் பிக் சூர் அதுதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். கேட்டலினா, மொவாவே அதெல்லாம் முடிஞ்சு இப்போ பிக் சூர்னு ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அது வந்ததே இதுக்காக தானே. ஆமா, இந்த லேஸ்ட் M1க்காக அப்டேட் பண்ணாங்க. ஸோ அருமையான, வெளியில இருந்து அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க, பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்போம். கண்டிப்பா செக் பண்ணலாம்.